கண்டத்தூர் எனும் சிறிய கிராமம் பசுமை மாறாத நிலங்களாலும் நேர்மையான மக்களாலும் அழகு கொண்ட இடம். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியை குலைக்கும் விதமாக புலிக்காலன் எனும் கொள்ளை மோசடி தலைவன் தனது அட்டூழியங்களைத் தொடங்கினான். புலிக்காலன் மற்றும் அவரது கொள்ளைக்குழு கிராம மக்களின் நல்வாழ்வை அழிக்க, வயல்களில் தீ வைக்கவும், மக்களை அச்சுறுத்தவும் தொடங்கினார்கள். கிராம மக்கள் பயத்தில் நடுங்கினர். ஆனால் அனைவரும் விடுதலைக்காக எதிர்பார்த்த ஒருவர் இருந்தார். அவர்தான் அருவி. அருவி ஒரு சாதாரண பெண் இல்லை. தந்தையிடமிருந்து வில்வித்தை, களரி பயிற்சி ஆகியவற்றை கற்றுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு கிராமத்தினை பாதுகாக்கும் பொறுப்பு இருந்தது. எனவே அவள் ஒன்று கூடினாள். கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளித்தாள். ஒரு இரவு புலிக்காலன் கூட்டம் மீண்டும் கிராமத்திற்குள் புகுந்தது. ஆனால் இந்த முறை அவர்கள் எதிர்பாராத ஒரு வலுவான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. அருவியின் வழிகாட்டுதலில் கிராம இளைஞர்கள் புலிக்காலன் மற்றும் அவரது கூட்டத்தை எதிர்த்தனர். வில்லும் வேலும் ஏந்தி அவர்கள் போராடினர். அருவி நேரடியாக புலிக்காலனை எதிர்கொண்டாள். ஒரு கடுமையான போராட்டத்திற்குப் பிறகு அவள் தனது வாளால் புலிக்காலனை வீழ்த்தினாள். தன்னுடைய தலைவரை இழந்த கொள்ளைக்காரர்கள் தப்பித்து ஓடினர். அடுத்த நாள் கிராம மக்கள் அருவியை வீரமங்கை என அழைத்து மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். அவளின் வீரத்தால் கிராமம் மீண்டும் அமைதியாகியது.